இஸ்ரேலின் தாக்குதலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள காசா பகுதிக்குள் மார்ச் 2ஆம் நாளுக்கு பின்னர் முதல் முறையாக மருந்து பொருட்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. 9 லாரிகளில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள சிகிச்சைக்கு தேவையான பொருட்கள் காசா பகுதிக்குள் உள்ள மருத்துவமனைகளுக்கு பிரித்து தரப்படும் என்று உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த பொருட்கள் கடலளவு தேவைப்படும் இடத்தில் சிறு துளி அளவிலேயே அனுப்பப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவன தலைவர் டெட்ராஸ் அதானோம் கேப்ரியோலஸ் கூறியுள்ளார். நாட்டிலேயே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஸ்மார்ட் போக்குவரத்து மேலாண்மை முறை தொடங்கப்பட்டுள்ளது. இது 56.4 கிலோமீட்டர் நீளமுள்ள டெல்லி துவாரகா எக்ஸ்பிரஸ் வேயை மையமாக கொண்டு செயல்படுகிறது. இதில் 110 உயர் தெளிவு திறன் கொண்ட கேமராக்கள், 435 சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்ட பல தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சாலை பாதுகாப்பு மற்றும் விதிமீறல்களை தானாக கண்டறியும் வகையில் சலான் முறை நேரடியாக தேசிய தரவுத்தளத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது. ஹெல்மெட் அணியாமை, சீட் பெல்ட் தவிர்ப்பு, 3 பேர் பயணம், வேக மீறல் உள்ளிட்ட 14 விதமான குற்றங்களை தானாக பதிவு செய்து அபராதம் விதிக்கிறது. செயற்கை நுண்ணறிவின் மூலம் கண்காணிக்கப்படும் நடைமுறை இந்தியாவில் போக்குவரத்தை மேம்படுத்தும் புதிய முயற்சியாகவும் மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாகவும் அமையக்கூடியவை என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் புயல் மற்றும் வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதில் காவல்துறை கார் ஒன்று மழைநீர் தேங்கிய சாலைகளில் டைட்டானிக் திரைப்படத்தின் பிரபலமான மை ஹார்ட் வில் கோ ஆன் பாடலை ஒளிபரப்பியபடி சென்றது. இந்த காட்சிகள் இணையத்தில் பரவிய நிலையில் மக்களிடையே விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிலர் இதை நேர்மறையாக எடுத்துக்கொண்டாலும் சிலர் இதை உணர்வற்ற செயல் என்று விமர்சித்துள்ளனர். திரையரங்குகளில் படங்கள் வெளியான முதல் 3 நாட்களுக்கு ஆன்லைன் விமர்சனத்தை தடை செய்வது பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான அடிப்படை உரிமையில் தலையிடுவதற்கு சமம் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்தார். தொடர்பாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் தொடர்ந்த வழக்கையும் தள்ளுபடி செய்தார். நீதிபதிகளையே விமர்சிக்கும் காலத்தில் இருப்பதாகவும் புதுப்பட ஆன்லைன் ரிவ்யூவை தடுத்தால் அஜர்பைஜானில் மற்றொருவர் அதை செய்வார், அப்போது என்ன செய்வீர்கள் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் கேள்வி எழுப்பினார். தன்னை கொல்ல திட்டமிட்டதாக கூறிய விவகாரத்தில் மதுரை ஆதீனம் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த மாதம் மதுரை ஆதீனத்தின் கார் விபத்துக்குள்ளான நிலையில் தன்னை கொலை செய்ய சதி நடந்ததாக குற்றம் சாட்டியிருந்தார். விசாரணையில் ஆதீனத்தின் குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்று தெரிய வந்தது. பின்னர் தமிழ்நாட்டில் கலவரம் ஏற்படுத்த முயன்றதாக மதுரை ஆதீனம் மீது சென்னை காவல் ஆணையரிடம் வழக்கறிஞர் ராஜேந்திரன் என்பவர் புகார் அளித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவரின் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக சுற்றுலாத்துறை தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் கூமாப்பட்டி உங்கள் சுற்றுலா பட்டியலில் இருந்தால் இதை தவறவிடாதீர்கள் என்று குறிப்பிட்டு புதிய சுற்றுலா தலங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. மூடுபனி மூடிய மலைகள் மறைந்திருக்கும் அருவிகள், அமைதியான சிறிய நகரங்கள் இவை அனைத்தும் கூமாப்பட்டியிலிருந்து ஒரு குறுகிய பயண தூரத்திலேயே உள்ளன என்று சுற்றுலாத்துறை குறிப்பிட்டுள்ளது. ஆஷாட நவராத்திரியின் 2ஆம் நாளை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மகா வராகி அம்மனுக்கு மஞ்சள் அலங்காரம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை காட்டப்பட்ட நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா இங்கிலாந்துடனான 2வது டெஸ்ட் போட்டியில் பங்கேற்க மாட்டார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. பணிச்சுமையை கையாளும் விதமாக அவர் 2வது டெஸ்டில் பங்கேற்க மாட்டார் எனவும் 3வது டெஸ்டில் களமிறங்குவார் என்றும் கூறப்படுகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான முதல் போட்டியில் பும்ரா 44 ஓவர்களை வீசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைய மிக மோசமான ஃபீல்டிங்கும் காரணமாகி இருந்தது. குறிப்பாக களத்தடுப்பு பணியில் கோட்டை விட்டார் இளம் வீரர் ஜெய்ஷ்வால். 4 கேட்சுகளை அவர் தவற விட்டார். இதுகுறித்து பேசியுள்ள முன்னாள் வீரர் முகமது கைஃப், கைகளில் ஜெய்ஷ்வால் அணிந்திருந்த பிளாஸ்டர் பந்தை பிடிப்பதில் சிக்கலை உண்டாக்கியிருக்கும் என தெளிவுபடுத்தியுள்ளார். கைகளில் பிளாஸ்டர்கள் ஒட்டுவதை அனுமதிக்க கூடாது என முன்னாள் வீரர் கவாஸ்கரும் கூறியிருந்தார். மணமாகாமல் ஒன்றாக சேர்ந்து வாழும் லிவ்-இன் உறவுகள் தொடர்பான வழக்குகள் அதிகரிப்பதற்கு அலகாபாத் உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. இந்த உறவுகள் இந்திய நடுத்தர சமூகத்தின் மரபுகளுக்கு எதிரானது என்றும் பெண்களின் நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் கவலை தெரிவித்துள்ளது.
லிவ் இன் உறவுகளால் நீதிமன்றங்களின் பணிச்சுமை கூடுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் லிவ் இன் உறவுகளை அங்கீகரித்தாலும் சட்ட தெளிவு இல்லாததால் ஏற்படும் சவால்களை இந்த வழக்குகளின் எண்ணிக்கை பிரதிபலிப்பதாக பார்க்கப்படுகிறது. இன்ஸ்டன்ட் ராமென் நூடுல்ஸ் பாக்கெட்டுகளில் புற்றுநோய் எச்சரிக்கை லேபிள் இடம்பெற்றிருக்கும் வீடியோ வெளியாகி பலருக்கும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஒருவரால் இந்த வீடியோ எடுக்கப்பட்டு சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டுள்ளது. இந்த நூடுல்ஸ்களில் அதிக சோடியம், MSG மற்றும் TBHQ போன்ற ரசாயனங்கள் இருக்கலாம் என கூறப்படுகிறது. எப்போதாவது சாப்பிடுவது தீங்கு விளைவிக்காது என்றாலும் அடிக்கடி இதை உட்கொள்வது உடல்நலக் கோளாறை விளைவிக்கலாம் என சுகாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்தநாளை முன்னிட்டு விருது பெற்ற எழுத்தாளர்களுக்கு அரசே வீடு ஒதுக்கிட்டு அதனை ரத்து செய்தது இலக்கியவாதிகளை அவமதிக்கும் செயல் என சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்தநாளை முன்னிட்டு தனக்கு ஒதுக்கப்பட்ட வீட்டினை ரத்து செய்ததை எதிர்த்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற முன்னாள் IPS அதிகாரி திலகவதி வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வீட்டை ரத்து செய்த அரசாணை கருணாநிதியின் விருப்பிற்கு மாறானது எனவும் இந்த அரசு கருணாநிதியின் விருப்பிற்கு மாறாக செயல்படாது எனவும் நம்புவதாக கூறி வழக்கு விசாரணையை ஜூலை 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அரசுக்கு சொந்தமான இடங்களில் சீமை கருவேல மரங்களை அகற்ற தனியாருக்கு எப்படி அனுமதி வழங்க முடியும் என மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. திருச்சுழியில் சீமை கருவேல மரங்களை அகற்ற தனியார் நிறுவனத்திற்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்து பொது ஏலம் நடத்த கோரி வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் உளுத்திமடை பகுதிகளில் சீமை கருவேல மரங்களை அகற்ற தனியார் தொண்டு நிறுவனத்திற்கு இடைக்கால தடை விதித்தனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர், திருச்சுழி தாசில்தார், நரிக்குடி வட்டார வளர்ச்சி அலுவலர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். உலகெங்கும் உள்ள இஸ்லாமியர்களின் புனித தலமான மெக்காவில் அமைந்துள்ள காபா மீது புதிய துணி போர்த்தப்பட்டது. ஹிஜ்ரி புத்தாண்டு பிறப்பையொட்டி காபா மீது புதிய துணி போர்த்தப்பட்டுள்ளது. பட்டு மற்றும் பருத்தியால் நெய்யப்பட்ட கிஸ்பா என்று அழைக்கப்படும் இத்துணியில் குரானின் வாசகங்களும் இடம்பெற்றுள்ளன. அமெரிக்காவைச் சேர்ந்த ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் வித்தியாசமான வடிவிலான ட்ரோன்களை உருவாக்க உள்ளது. இதற்கு முன்னதாக ட்ரோன்களின் மாதிரி வடிவங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. ராக்கெட்டின் சிறிய வடிவம் போல காட்சியளிக்கும் இந்த ட்ரோன்களுக்கு ஃபயர்ஃப்ளை என பெயரிடப்பட்டுள்ளது. தீயணைப்பு பணிகளிலும் நெரிசல் மிகுந்த இடங்களிலும் தேர்தல் பணிகளுக்கும் இந்த ட்ரோன்கள் பயன்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றான மியான்மரில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தையொட்டி 257 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் தீயிட்டு அளிக்கப்பட்டன. யாங்கோன், மாண்டலே, டாங்கி நகரங்களில் ஓபியம், ஹெராயின், மெத்தாபிட்டமின், கஞ்சா, கேட்டமைன், கிறிஸ்டல் மெத் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் டன் கணக்கில் எரிக்கப்பட்டன. திரைப்பட நடிகரும் புகழ்பெற்ற நடன இயக்குநர் புலியூர் சரோஜாவின் கணவருமான G. சீனிவாசன் காலமானார். அவருக்கு வயது 95. உதவி இயக்குநராக திரை வாழ்க்கையை தொடங்கிய சீனிவாசன் நடிகராகவே புகழ் பெற்றார். சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா முதல் முறையாக உரையாற்றினார். விண்வெளிக்கு வந்தது அற்புதமான ஒன்று எனவும் விண்வெளியிலிருந்து பூமியை பார்க்கும் பாக்கியசாலிகளில் ஒருவராக இருப்பதில் மிகவும் பெருமையுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். விண்வெளியில் இருந்த குழுவினர் தங்களுக்கு சிறப்பான வரவேற்பளித்ததாகவும் தனது எதிர்பார்ப்புகள் மற்றும் பார்வையை தற்போதைய குழுவினர் மிஞ்சிவிட்டதாகவும் கூறினார். ஆக்சியம் போர் திட்டத்தின் கீழ் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 விண்வெளி நிலையத்திற்கு சென்றனர். வரும் 2036 வரை தமிழகத்தில் திமுக தான் ஆட்சி என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறிய நிலையில் 2026ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மக்களவை தொகுதியில் ராபர்ட் புரூஸ் வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடர்ந்த தேர்தல் வழக்கு விசாரணைக்கு பின்னர் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் பேசிய நயினார் நாகேந்திரன் பாஜக கூட்டணி உண்மையான கூட்டணி என்றார். அவர் யாராட்சிங்கிறத அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 2026இல் எங்களுடைய ஆட்சி அண்ணன் EPS தலைமையில் அவர்கள் வரும். இந்த தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருக்கு. அது பிறகு வந்த பிறகு புதிய நிர்வாகிகள் பட்டியல் கொடுத்துருக்கீங்க டெல்லியில். அதில் ஏதாவது முக்கியமாக பிரபலங்கள் இருக்காங்களா? எப்போ அறிவிப்பு? அது வரும்போது பாருங்களேன்.
பிரபலங்கள் யாரும் இருக்காங்க? வருவாங்க. அதிமுக பாஜக இல்லை, தேர்தல் வருது, எல்லாரையும் அகாமடேட் பண்ணி அதிமுக பாஜக கூட்டணியில எதுவும் பிரச்சனை இருக்கா சார்? வெளியே வரணும் அது கனவுலேயும் அப்படி நினைக்காதீங்க. அதோடைய எந்த பிரச்சனையும் வராது. இந்த கூட்டணி உறுதியான கூட்டணி, இறுதியான கூட்டணி, வெல்லக்கூடிய கூட்டணி. ரயில் கட்டணங்களை உயர்த்த ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மத்திய ரயில்வே துறை இணையமைச்சர் சோமநாத் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் இந்த விஷயத்தில் பிரதமர் மோடியே முடிவெடுப்பார் எனவும் கூறினார். முன்னதாக ஜூலை 1ஆம் தேதி முதல் ரயில் கட்டணம் உயர உள்ளதாக தகவல் வெளியாகி இருந்தது. कोविड में 100 रुपीज टिकट को 46 रुपीज कम किया था, बाद में अभी सब्सिडी दिया था, अभी डिस्कशन में चल रही। ये डिस्कशन किधर आता है कुछ आता मुझे भी थोड़ा भी क्लैरिटी नहीं है, इसलिए मोदी जी का विजन है, मोदी जी का चिंता है। தமிழகத்தில் இன்று 2 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலோடு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆனமலை பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கழிவுநீரோடு மழைநீர் கலந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். சிலர் வாடகைக்கு மோட்டார் எடுத்து வந்து தங்கள் வீடுகளுக்குள் புகுந்த கழிவுநீரை கலந்த தண்ணீரை வெளியேற்றினர். மேலும் கழிவுநீர் கால்வாயை உடனடியாக தூர்வார வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பயங்கரவாதத்தை ஒடுக்குவது தொடர்பான அம்சத்திற்கு முக்கியத்துவம் தரப்படாததால் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் ஆவணத்தில் கையெழுத்திட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மறுத்துவிட்டார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டம் சீனாவில் நடைபெற்றது. இதன் இறுதியாக அமைச்சர்கள் கையெழுத்திடுவதற்காக ஒரு ஆவணம் தயாரிக்கப்பட்ட நிலையில் அதில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கையெழுத்திடவில்லை. பயங்கரவாதம் குறித்த இந்தியாவின் நிலைப்பாடு மற்றும் பஹல்காம் தாக்குதல் குறித்த கருத்துக்களை நீர்த்துப்போகச் செய்யும் வகையில் ஆவணம் இருந்ததால் அவர் இம்முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து கூட்டறிக்கையும் திட்டமிட்டபடி வெளியிடப்படவில்லை. முன்னதாக இக்கூட்டத்தில் பேசியிருந்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் பயங்கரவாதிகள் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு துணை செல்பவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் என பேசியிருந்தார். பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் நாடுகள் இரட்டை நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாது என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருந்தார். இந்த அமைப்பில் சீனா, இந்தியா, பாகிஸ்தான், ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் உள்ளன. இந்திய அரசமைப்பின் முன்னுரையில் உள்ள சமூக உடைமை, மதச்சார்பின்மை ஆகிய வார்த்தைகளை நீக்குவது குறித்து பரிசீலனை செய்ய வேண்டும் என RSS வலியுறுத்தியுள்ளது. இந்த வார்த்தைகள் அம்பேத்கரால் வரையறுக்கப்பட்ட அரசமைப்பில் சேர்க்கப்படவில்லை என்றும் 1976இல் அவசர நிலை காலத்தில் இவை சேர்க்கப்பட்டதாகவும் RSS பொதுச் செயலாளர் தெரிவித்தார். மதச்சார்பின்மையை அரசமைப்பின் அடிப்படை அம்சம் என்று உச்சநீதிமன்றம் பலமுறை கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அனைத்து வங்கிகளும் விரைவில் வட்டியை குறைக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது. வங்கிகள் தங்களிடம் வாங்கும் குறுகிய கால கடன்களுக்கான வட்டியை ரிசர்வ் வங்கி குறைத்த போதிலும் அதன் பலனை சில வங்கிகள் இன்னும் வாடிக்கையாளர்களுக்கு அளிக்கவில்லை. இந்நிலையில் ரிசர்வ் வங்கியின் அறிவுறுத்தல் வெளியாகியுள்ளது. SBI, HDFC உள்ளிட்ட சில வங்கிகள் ஏற்கனவே கடனுக்கான வட்டியை குறைத்துள்ளன. கடனுக்கான வட்டியை குறைக்கும் போது டெபாசிட் வட்டியும் குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது. CBSE 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2 முறை பொதுத் தேர்வுகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டதற்கு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் இருந்து இருவேறு கருத்துக்கள் வந்துள்ளன. மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஒருமுறை தேர்வில் தேர்ச்சி பெறாவிட்டால் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் என்பதால் மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். எனினும் இதனால் 2 முறை பொதுத் தேர்வுகள் நடத்தப்படும் என்பதால் தங்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் என ஆசிரியர்கள் கருதுகின்றனர். AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு திறனை பயன்படுத்தும் நாடுகளில் இந்தியா முதலிடம் வகிப்பதாக ஆய்வு முடிவு ஒன்று தெரிவித்துள்ளது. இதன்படி 92 விழுக்காடு பணியாளர்கள் AI பயன்பாட்டை உதவியாக கொள்வது தெரியவந்துள்ளது. அதே நேரத்தில் 48 விழுக்காடு இந்திய பணியாளர்கள் AI பயன்பாட்டால் வரும் நாட்களில் தங்கள் வேலை பறிபோக வாய்ப்புள்ளதாகவும் அச்சம் தெரிவித்துள்ளனர். 11 நாடுகளில் உள்ள 10,000 பணியாளர்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வின் முடிவுகளில் இது தெரியவந்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு பிரிவை வலுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள மெட்டா நிறுவனம் 857 கோடி ரூபாய் சம்பளத்தில் வேலைக்கு ஆள் எடுக்கவும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. மெட்டா நிறுவனத்தின் புதிய சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஆய்வகத்திற்கு ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் மற்றும் தொழில் முனைவோரை சேர்க்கும் முயற்சியில் அந்த நிறுவனம் ஈடுபட்டுள்ளது.
இந்த பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு 857 கோடி ரூபாய் சம்பளமாக வழங்கப்படும் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. இந்த பணிக்காக ChatGPT செயலியின் தாய் நிறுவனமான OpenAI-யின் ஊழியர்களிடமும் மெட்டா நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் தனது நிறுவன ஊழியர்கள் யாரும் வெளியேறவில்லை என்று OpenAI நிறுவனர் சாம் ஆல்ட்மன் தெரிவித்துள்ளார். அமேசான் தளத்தில் போலி பொருட்களை விற்பனை செய்வோருக்கு எதிராக தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போலி தயாரிப்புகளை அமேசான் கண்டறிந்து வருகிறது. 99% அதிகமான போலி தயாரிப்புகள் வாடிக்கையாளர்களை சென்றடைவதற்கு முன்பே தடுக்கப்படுகின்றன. இதன் மூலம் $180 மில்லியன் மேல் இதுவரை அபராதம் விதிக்கப்பட்டு 65 குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் போலி பயிர் காப்பீட்டு விண்ணப்பங்கள் தாக்கல் செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அம்மாநில அரசு எச்சரித்துள்ளது. இனி போலியாக விண்ணப்பித்தால் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு 5 ஆண்டுகளுக்கு அரசின் சலுகைகள் மறுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ₹1 பயிர் காப்பீடு வழங்கப்பட்ட திட்டத்தில் கோயில் நிலம், பெட்ரோல் பங்க் நிலம் போன்றவற்றிற்கு காப்பீடு கோரப்பட்டது கண்டறியப்பட்டது. இதையடுத்து பழைய பயிர் காப்பீட்டு முறைக்கு மகாராஷ்டிரா அரசு திரும்பியது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத 345 அரசியல் கட்சிகள் தேர்தல் விதிகளை மீறியதாக கூறி அவற்றை பட்டியலில் இருந்து நீக்குவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த கட்சிகள் 2019 ஆண்டு முதல் 6 ஆண்டுகளாக ஒரு தேர்தலில் கூட போட்டியிடவில்லை. இந்த கட்சிகளின் அலுவலகங்களும் பதிவு செய்யப்பட்ட முகவரியில் இருப்பதாக தெரியவில்லை என்று தேர்தல் ஆணையம் கூறுகிறது. விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் பதில் கிடைக்காத பட்சத்தில் ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதாக்கள் அரசமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை மீறவில்லை என்று உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி சந்திரசூட் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் அவர் அளித்த எழுத்துப்பூர்வ அறிக்கையில் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது வாக்காளர்களை குழப்பாது என்றும் இது அரசமைப்பின் அடிப்படை அம்சத்திற்கு எதிரானது அல்ல என்றும் கூறியுள்ளார். இந்த விவகாரம் குறித்து ஜூலை 11ஆம் தேதி சந்திரசூட் நேரில் நிலைக்குழுவுக்கு விளக்கம் அளிக்க உள்ளார். விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்திலிருந்து எடுக்கப்பட்ட கருப்பு பெட்டியில் பதிவான தகவல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக நிபுணர் குழு தெரிவித்துள்ளது. அடுத்து விமானி அறை குரல் பதிவுகள், விமானத்தின் தொழில்நுட்ப பதிவுகள் குறித்த விவரங்கள் மீட்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அக்குழு கூறியுள்ளது. இறுதியாக இம்மூன்றிலுமிருந்தும் கிடைத்த தகவல்களை அலசி ஆராய்ந்து விபத்து எவ்வாறு நேர்ந்தது என முடிவு செய்யப்படும் என்று அக்குழு தெரிவித்துள்ளது. இத்தரவுகள் எதிர்காலத்தில் விபத்துகளை தடுப்பதற்கான நடைமுறைகளை உருவாக்கவும் பயன்படும் என்று கூறப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2 முறை பொதுத் தேர்வுகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டதற்கு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியிலிருந்து இருவேறு கருத்துக்கள் வந்துள்ளன. மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு முறை தேர்வில் தேர்ச்சி பெற்றுவிட்டால் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் என்பதால் மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். எனினும் இதனால் 2 முறை பொதுத் தேர்வுகள் நடத்தப்படும் என்பதால் தங்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் என்று ஆசிரியர்கள் கருதுகின்றனர். பீகார் தேர்தல்களில் சாதி அடிப்படையில் வாக்களிக்கப்பட்டு வருவதாக எழுந்த கருத்துக்கு ஜன் சுராஜ் கட்சி தலைவரும் தேர்தல் வியூக வகுப்பாளருமான பிரசாந்த் கிஷோர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், பீகாரில் மக்களவைத் தேர்தலில் கடந்த 15 ஆண்டுகளாக பாஜக நிறைய வெற்றிகளை பெற்று வருவதாக கூறினார். அதற்கு பிரதமர் மோடியின் பெயரில்தான் மக்கள் வாக்களிப்பதாகவும் அவரது சாதியை சார்ந்தவர்கள் பீகாரில் யாரும் இல்லை எனவும் பிரசாந்த் கிஷோர் கூறினார். மகாராஷ்டிராவில் போலி பயிர் காப்பீட்டு விண்ணப்பங்கள் தாக்கல் செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில அரசு எச்சரித்துள்ளது. இனி போலியாக விண்ணப்பித்தால் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு 5 ஆண்டுகளுக்கு அரசின் சலுகைகள் மறுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ₹1 பயிர் காப்பீடு வழங்கப்பட்ட திட்டத்தில் கோவில் நிலம், பெட்ரோல் பங்க் நிலம் போன்றவற்றுக்கு காப்பீடு கோரப்பட்டது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து பழைய பயிர் காப்பீட்டு முறைக்கு மகாராஷ்டிரா அரசு திரும்பியது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசலில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறையின் சார்பில் கோடை விழா நடைபெற்றது. இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று மல்லர் கம்பம், பானை உடைத்தல், பல்லாங்குழி போன்ற பல்வேறு விளையாட்டுகளில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சண்முகம் உள்ளிட்ட அதிகாரிகள் விழாவில் பங்கேற்றனர்.
தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கோவில் திருவிழாவையொட்டி மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் நெல்லை, ராமநாதபுரம், மதுரை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. இரு பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருவாரூர் அருகே அடியக்கமங்கலம் அகமது மௌலானா தர்காவில் 86வது கந்தூரி விழா கொடியேற்றத்தோடு தொடங்கியது. இதனையொட்டி நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முக்கிய நிகழ்வாக ஜூலை 12ஆம் தேதி சந்தனம் பூசும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சோயாபீன்ஸ் விளைச்சலை அதிகரிக்க மரபணு மாற்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அறிவித்துள்ளார். இந்தூரில் உள்ள தேசிய சோயாபீன் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பேசிய அவர், இந்தியா மரபணு மாற்றப்பட்ட விதைகளை தவிர்த்து வருவதாகவும், ஆனால் விளைச்சல் மற்றும் தரத்தை மேம்படுத்த மரபணு மாற்றத்தை ஏற்பதே சரி என்றும் அவர் பேசினார். இந்தியா தனது சமையல் எண்ணெய் தேவையில் 60% இறக்குமதி செய்யும் நிலையில் இருப்பதை மாற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மகாராஷ்டிராவின் பூனேவில் உள்ள எம்ப்ரஸ் தாவரவியல் பூங்காவில் சிறப்பு நடைபயண நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மழைக்காலத்தில் அதிக அளவில் காணப்படும் காளான்களின் சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கும் நோக்கத்தில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இப்பூங்காவில் 50க்கும் மேற்பட்ட காளான் வகைகள் உள்ள நிலையில் அது குறித்து மக்களுக்கு விளக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இறந்த கரிமப் பொருட்களை மக்கச் செய்து ஊட்டச்சத்துக்களை மண்ணுக்கு திருப்பி அனுப்பி வைப்பதன் மூலம் இயற்கையின் மறுசுழற்சியில் காளான்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. புதிய மற்றும் ஆபத்தான ஸ்பார்க் கிட்டி என்ற மால்வேர் குறித்து சைபர் பாதுகாப்பு வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது மால்வேர் போலி செயலிகள் மூலம் மொபைலுக்குள் நுழைந்து ஸ்கிரீன்ஷாட்டுகள் உட்பட கேலரியில் உள்ள படங்களை திருடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கிரிப்டோ கரன்சி வாலெட்டின் கடவுச்சொற்களையும் இந்த மால்வேர் திருடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய 2 இயங்குதளங்களிலும் இந்த மால்வேர் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மின்சார பேருந்துகளின் சேவையை முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஜூன் 30ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார். முதற்கட்டமாக 120 மின்சார பேருந்துகள் 5 பணிமனைகளில் இருந்து இயக்கப்பட உள்ளன. 2025 இறுதிக்குள் சென்னை முழுவதும் 625 மின்சார பேருந்துகள் இயங்கும் வகையில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி நவீன வசதிகளோடு இந்த பேருந்துகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஆலங்குடி, மழையூர், கொத்தமங்கலம், ஆலங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. திண்டுக்கல் கரூர் ரயில் பாதைக்கு இடம் கொடுத்தவருக்கு இழப்பீடு வழங்காததால் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மேஜை, கம்ப்யூட்டர் உள்ளிட்ட 12 பொருட்களை ஜப்தி செய்ய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீதிமன்ற உத்தரவின்படி பொருட்களை ஜப்தி செய்ய வந்த ஊழியர்களிடம் வருவாய்த்துறை அதிகாரிகள் 1 மாதம் அவகாசம் கேட்டனர். இதனால் ஜப்தி நடவடிக்கை கைவிடப்பட்டது. ஆஷாட நவராத்திரியின் 2ஆம் நாளை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மகா வாராகி அம்மனுக்கு மஞ்சள் அலங்காரம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை காட்டப்பட்ட நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். அமெரிக்காவுடன் அடுத்த சுற்று வர்த்தக பேச்சுவார்த்தைக்காக இந்திய குழு ஒன்று அந்நாட்டு தலைநகர் வாஷிங்டனுக்கு சென்றடைந்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இரு நாடுகளும் ஜூலை 9ஆம் தேதிக்கு முன்பு தங்களது வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் மும்முரம் காட்டி வருகின்றன. முன்னதாக இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்க குழு கடந்த ஜூன் 5 முதல் 11ஆம் தேதி வரை இந்தியா வந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்திய பங்குச்சந்தைகளில் உள்நாட்டு நிதி நிறுவனங்கள் சுமார் 3.5 லட்சம் கோடி ரூபாயை முதலீடு செய்திருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. சர்வதேச அளவில் அரசியல், பொருளாதார மாற்றங்கள் அதிகரித்திருக்கும் சூழலிலும் நடப்பாண்டின் முதல் 6 மாதங்களில் இந்த முதலீடுகள் வந்துள்ளன. அதே நேரம் அந்நிய முதலீட்டாளர்கள் முதல் 6 மாதங்களில் 1,30,000 கோடி ரூபாயை பங்குச்சந்தைகளிலிருந்து வெளியே எடுத்துள்ளனர்.
அமெரிக்காவில் AI தொழில்நுட்பத்தால் ஏற்படும் வேலை இழப்புகள் குறித்து வெளியான ஆய்வு முடிவுகள் அதிர்ச்சி அளித்துள்ளது. அமெரிக்க தொழில் வல்லுநர்களில் 74% பேர் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் செயற்கை நுண்ணறிவால் தங்கள் வேலைகளை இழக்கக்கூடும் என்று அஞ்சுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 16 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ளவர்கள் மத்தியில் இந்த அச்ச உணர்வு அதிகம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே 43% பேர் ஏற்கனவே AI காரணமாக சில பணிகளை இழந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்திய அணி வீரர்கள் நீண்ட நேரம் களத்தில் நிலைத்து நின்று விளையாட வேண்டும் என்று ரிஷப் பந்த் அவரது சதங்களை கண்டிப்பாக இரட்டை சதங்களாக மாற்ற வேண்டும் என்று இந்திய அணியின் முன்னாள் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து அணியுடனான முதல் டெஸ்டில் இந்திய அணி தோல்வியடைந்தது குறித்து பேசியுள்ள அவர், இங்கிலாந்து அணியை பயன்படுத்தும் யுக்திகளை புரிந்து கொள்ளாவிட்டால் இந்த தொடரை நாம் விரைவில் இழந்து விடுவோம் என கூறினார். ரயில் கட்டணங்களை உயர்த்த ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர் சோமண்ணா தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் இந்த விஷயத்தில் பிரதமர் மோடியே முடிவெடுப்பார் எனவும் கூறியுள்ளார். முன்னதாக ஜூலை 1ஆம் தேதி முதல் ரயில் கட்டணம் உயரவுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. कोविड में 100 रुपीज टिकट को 46 रुपीज कम किया था. बाद में अभी सब्सिडी दिया था. अभी डिस्कशन में चल रही. ये डिस्कशन किधर आता है कुछ तो मुझे भी थोड़ा भी क्लैरिटी नहीं है. इसलिए मोदी जी का विजन है, मोदी जी का चिंता है. தமிழகத்தில் இன்று 2 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து வினாடிக்கு 80,000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் கனமழை பெய்து வருவதால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து உபரி நீர் காவிரி ஆற்றில் திறக்கப்படுகிறது. இரு அணைகளிலிருந்தும் வினாடிக்கு 80,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 112.73 அடியிலிருந்து 113 அடியாக அதிகரித்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து 37,263 கன அடியாக உள்ள நிலையில் 22,500 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆனைமலை பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் கழிவுநீருடன் மழைநீர் கலந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். சிலர் வாடகைக்கு மோட்டார் எடுத்து வந்து தங்கள் வீட்டுக்குள் புகுந்த கழிவுநீர் கலந்த தண்ணீரை வெளியேற்றினர். மேலும் கழிவுநீர் கால்வாயை உடனடியாக தூர்வார வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கேரள மாநிலம் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி அருகே கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் காட்டு யானை ஒன்று சிக்கி தவித்தது. சுமார் 4 மணி நேரம் போராடிய யானை வனத்துறையினரின் உதவியுடன் பத்திரமாக கரையை கடந்து சென்றது. விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டிக்கு ரீல்ஸ் பார்த்து படையெடுப்பவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி வருகின்றனர். பிளவக்கல் அணை உள்ளிட்ட இடங்களுக்கு அனுமதிக்கப்படாததால் பல கிலோமீட்டர் தூரம் இருந்து பயணித்து வருபவர்கள் அதிருப்திக்கு உள்ளாகினர். இதனிடையே கூமாப்பட்டி குறித்து ரீல்ஸ் வெளியிட்ட நபர் தமிழ்நாடு அரசு 10 கோடி ரூபாய் ஒதுக்கியும் பிளவக்கல் அணை முடங்கியிருப்பதாகவும் அதனை புனரமைத்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். 50 கிலோமீட்டர்லேருந்து நாங்கள் பசங்க ஒரு 10 பேர் வந்தோம். நல்லா சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு லீவெல்லாம் போட்டு ரைட் ஒரு நாள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மைண்ட் வந்து டிப்ரெஷன் இல்லாமல் என்ஜாய்மெண்ட் இருக்காங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு தான் நாங்கள் இன்னைக்கு லீவ் போட்டு தான் ஆக்சுவலாக எல்லாமே 8 பேருக்கு மேலே லீவ் போட்டு தான் வந்திருக்கோம். லீவ் போட்டு எங்களுக்கு மிகவும் ஏமாற்றம் தான் இருக்குது. திருப்பி ரிட்டர்ன் போகிற மாணிக்கு ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலாத்தலம் 5 வருஷம் முடங்கி இருக்கு. எங்க கூமாப்பட்டிக்கே ஒரு அவச்செயல் மாதிரி இருக்கு. எங்க கூமாப்பட்டியில ஒரு பிராண்டு பிளவக்கல் டேம்பு தான். அரசாங்கம் 10 கோடி ஒதுக்கி இருக்கு. அந்த 10 கோடியை வந்து இவங்க வந்து புதுப்பிச்சு மீண்டும் ஒரு சுற்றுலாத்தலம் மாத்தணும் நம்பிக்கை இருக்கு.
கரூர் பேருந்து நிலையம் அருகே போதையால் ஏற்படும் பாதிப்புகளை விளக்கும் வகையில் யமதர்மராஜா குடிகாரர்கள் போல வேடமணிந்து நடத்தப்பட்ட விழிப்புணர்வு நாடகம் பொதுமக்களை பெரிதும் கவர்ந்தது. முதலில் சாலையில் சிலர் விழுவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் நாடகம் என தெரிந்ததும் நிம்மதியடைந்து ரசிக்க ஆரம்பித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே டேங்கர் லாரியில் இருந்து வெளியேறிய அமிலத்தின் மீது தண்ணீர் தெளித்து தீயணைப்புத் துறையினர் குளிர்வித்தனர். தோமையார்புரம் பகுதியில் 16,000 லிட்டர் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோடு வந்த லாரியின் டேங்கரில் துளை ஏற்பட்டு ஆசிட் வெளியேற தொடங்கியது. இந்த ஆசிட் தீப்பிடிக்காது என்றாலும் அதனால் ஏற்படும் புகை மூச்சுத் திணறலை ஏற்படுத்தும் என்பதால் ஆசிட்டின் வீரியத்தை தண்ணீர் ஊற்றி தீயணைப்புத் துறையினர் கட்டுப்படுத்தினர். இறுதியில் பெரும்பகுதி ஆசிட் வெளியேறிய நிலையில் மீதமிருந்த ஆசிட் வேறொரு டேங்கர் லாரியில் கொண்டு செல்லப்பட்டது. திருவள்ளூரில் காதல் விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டார். இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற செய்ய தமிழக அரசுக்கு பரிந்துரைத்திருந்தது. தொடர்ந்து வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டன. இந்நிலையில் இதில் வழக்கு பதிவு செய்துள்ள சிபிசிஐடி காவல்துறையினர் ஏடிஜிபி ஜெயராம், எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி ஆகியோருக்கு சம்மன் அனுப்ப திட்டமிட்டுள்ளது. மத்திய அரசு ஓரவஞ்சனை செய்தாலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் மண்டலவாடியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய முதல்வர் தமிழ்நாட்டுக்கான நிதியை மத்திய அரசு ஒழுங்காக தருவதில்லை என்று குற்றம் சாட்டினார். அண்ணாவை அவமதிப்பதை அதிமுக வேடிக்கை பார்த்ததாகவும் கட்சியை அடகு வைத்தவர்கள் தற்போது தமிழ்நாட்டை அடகு வைக்க பார்ப்பதாகவும் முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்தார். இப்படிப்பட்ட தலைவர்களை நீங்க கொச்சைப்படுத்தி வீடியோ போடுறீங்க. அதை கைகட்டி வேடிக்கை பார்க்குது யாரு? அண்ணா பேர்ல கட்சி நடத்துகிற கூட்டம். அண்ணா பேரையே அவங்க அடமானம் வச்சுட்டாங்க. இன்னைக்கு கட்சிய அடமானம் வைக்கிறவங்க நாளைக்கு தமிழ்நாட்டை அடமானம் வைக்க நாம அனுமதிக்க கூடாது. அண்ணாவின் கொள்கைகளுக்கு மாறாக முதல்வர் ஸ்டாலின் குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணாவின் கொள்கை விழுமியங்களை நெஞ்சில் ஏந்திய எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட இயக்கம் அதிமுக எங்கள் குருதியில் குடியிருக்கும் அண்ணாவை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் தெரிவித்தார். அண்ணா பெயரை உச்சரிக்க மு.க. ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் கொஞ்சமாவது அருகதை இருக்கிறதா என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவால் பறிபோன தமிழகத்தின் அமைதி, வளம், வளர்ச்சி, மாநில உரிமை என அனைத்தையும் மீட்டுத் தருவதே சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் வாக்குறுதி என்றும் பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். பாஜகவோடு கூட்டணி சேர்ந்துள்ள அதிமுக எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். தேர்தலில் சீட் பெறும் விவகாரத்தில் கட்சிக்குள் பிரச்சனை வராது எனவும் அவர் கூறியுள்ளார். பாஜக பாமக இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோங்கிறது ஒரு நிலையான நிலைப்பாடாக எடுத்திருக்கிறோம். பாஜக இல்லாவிட்டால் ஏன் நீங்க அதிமுக பாஜக கூட்டணி உடைக்க விரும்புறீங்க? உடைக்க விரும்புறதே இப்ப நீங்க தான். அவங்க ரெண்டு பேரும் ஒரு கூட்டணியா இருக்கிறாங்க, அவங்கள ஏன் உடைக்கணும்? அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுல நமக்கு எந்த கசப்பும் இல்லை. அதிமுக எச்சரிக்கையா இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள், அவ்வளவுதான். ஆகாது. நாங்க தொண்டர்களை அந்த மாதிரி நாங்க கொள்கை அடிப்படையில் செழுமைப்படுத்தி இருக்கிறோம், அரசியல் படுத்தி இருக்கிறோம். எண்ணிக்கை பற்றி கட்சிக்குள்ள இதுவரை எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. கூடுதலா கேட்கல, குறைச்சியா வாங்கினீங்க அப்படின்னு இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை, வராது. மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு காங்கிரஸ் கட்சி கடிதம் அனுப்பியுள்ளது. தேர்தல் குறித்த சந்தேகங்கள் தொடர்பாக விவாதிக்க தேர்தல் ஆணையம் ராகுல் காந்திக்கு அழைப்பு விடுத்திருந்தது. இந்நிலையில் ஒரு வாரத்திற்குள் மகாராஷ்டிரா வாக்காளர் பட்டியலின் டிஜிட்டல் நகல் மற்றும் மகாராஷ்டிரா, ஹரியானா தேர்தல்களின் வீடியோ பதிவுகளை வழங்கும்படி காங்கிரஸ் கேட்டுள்ளது. இவை கிடைத்தவுடன் தேர்தல் ஆணையத்தை சந்திக்க காங்கிரஸ் கட்சி தலைமை தயாராக இருப்பதாக அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது.